அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாதம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1ஆம் மாதம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போதே நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான், அவர் ஒரு சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா, இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல் சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். எதிரி ஸ்தானம், ரோகர் சத்துருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 மாரகஸ்தானம். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறார். அதோடு மட்டுமல்ல, புதனும் அவங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறார். அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்ற மார்ச் மாசம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள், காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறோம்னு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம். இல்ல நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும், எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்கள் பார்க்கலாம். மிதுன ராசி என்பர்களே, இந்த கிரக யுத்தம் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 9வது வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை 9வது வீட்டில் நிகழ்கின்ற காரணத்தினாலே அந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு மிதுனத்துக்கு எத்தனாம் பாவங்க? 6, 11 கூடையவன். அப்ப ஏற்கனவே அந்த செவ்வாய் அசுபராகத்தான் வருகிறார். மிதுன லக்னமானாலும் மிதுன ராசி ஆனாலும்
அப்ப 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு இணை. அப்ப நிச்சயமா மிதுன ராசி என்பவர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் 3ஆம் அதிபதி சூரியன். அந்த 3 சூரியன் அவர் உங்களுடைய ராசிநாதனுக்கு நண்பனா இருக்கலாம், அது கவலை இல்லை. இங்க யுத்தம் எப்படி நடக்கிறோம்னா, யார் கூட எந்த வீட்டு ஆளோட யார் சேர்ற. அப்ப 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய அசுபரான சூரியன் யார் கூட சேர்றாருங்க? 10ஆம் இடம் என்ற சொல்ல கர்மஸ்தானத்துல ராகுவோடு இணைகிறார். அப்ப இந்த 9, 10க்குமே ஒரு தர்ம யுத்தம் நடக்கும். அவன் மிதுன ராசி என்பவர்களே, இது தர்ம யுத்தத்திற்கான காலம், தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான காலம். நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், நீங்க தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், அல்லது பிசினஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், சிட் ஃபண்டா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், கமிஷன் பிசினஸாக இருக்கலாம், ஜாயிண்ட் வெஞ்சரா இருக்கலாம், கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம். சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க, ஒரு லாபம் கிடைக்கும், ஒருத்த மட்டும் 8 போயிடும், உங்களை ஏமாத்தி விட்டுருவான். அப்போ இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான யுத்தத்திற்கான காரணம். உங்க சைடு நியாயம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கலாம், எதிராளியே அதர்மமா இருப்பான். நீங்க போய் சாமி வேண்டுவீங்க, சாமி அதர்மம் ஜெயிக்குது, தர்மம் தோக்குது, தர்மமே இல்லையாயே, தர்ம தேவதையே குழம்புதான் முடியும். அப்ப நீங்க என்ன இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி செவ்வாய்க்கும் சூரியன் ராகுவுக்கும் உங்க ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணுமோ, அல்லது ஜெயிக்கிறதுக்கான என்ன வழிபாடோ பரிகாரமோ அதை அறிந்து புத்திசாலித்தனமா செஞ்சோம்னா அதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி. அப்போ இது மன கவலைப்படுவதற்கோ அல்லது வாக்குவாதம் பண்றதுக்கோ தர்ம தேவதைகிட்ட போயிட்டு சாமியிட்ட போயிட்டு சொல்றதுக்கோ பரிகாரங்கள் கிடையாது. அவ மிதுன ராசி அவர்களே 9ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்ம ஸ்தானங்களுடைய யுத்த காலம். அப்ப நீங்க செய்யக்கூடிய வேலைகள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல யுத்தமா இருக்கலாம். அதே போல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல பிரச்சனையா இருக்கலாம். அதே போல இந்த ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்துறாங்க, அவங்களுக்கான ஸ்கூல் டீச்சர் ப்ரொஃபஸர் அங்கேயும் பிரச்சனை இருக்கலாம், அட்வொகேட்ஸா இருக்கலாம், நீதியரசர்கள் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. நிறைய ஜட்ஜை நம்ம பார்க்கிறோம். அன்னை வாராகிடத்திலே வளம் பெற்றவர்கள் யாரால் நிறைய ஜட்ஜஸ் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆடிட்டர்ஸ். அப்போ இன்னும் சொல்ல போனா அந்த சனி செவ்வாய் சூரியன் சொல்றதால பெரிய பெரிய டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ். இன்னும் சொல்ல போனால் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவங்க, மீடியா துறையை சார்ந்தவர்கள். அதே போல பில்டர்ஸ், கட்டுமான தொழில செவ்வாய், சரி செவ்வாயினால நீ இரும்பு சேர்ந்தவரும் மண்ணு சேர்ந்தவரும். பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். ஏன்னா சூரியன் ராகு அரசியல் கண்டிப்பா உண்டு. இப்ப போய் மிதனராசி இருப்பவர்கள் அவர் சீட்டு வாங்கிக்கிற சாமி, நான் போய் கொஞ்சம் பணம் செலவு பண்ணிட்டு வர சாமின்னா அது புத்திசாலி தரமா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு சீட்டு வாங்கலாமா, நான் போய் எலெக்ஷன்ல நிக்கலாமா, இதெல்லாம் அங்க ஒரு ஜாதகம் தான் முடிவு பண்ணும். அப்ப அதற்கான எச்சரிக்கையான பதிவு அப்படின்னு வச்சு. அப்படி இல்லை, நிறைய இந்த மிதுனராசி என்பவர்கள் நிறைய சட்ட சிக்கல்ல வம்பு வழக்குல போய் மாட்டிக்கிட்டு இருப்பார். தேவையில்லாத வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் அதை போய் மாட்டிக்கிட்டு இருப்பார். அப்ப அதிலிருந்து வெளிவருவதற்கான என்ன வழி? அல்லது நல்லா போயிட்டு சாமி நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி இப்போ சபாய் உள்ள வரப்போறான்னு இதை சொல்றீங்க, அதனால இப்பதான் சாமி ஒரு பிரச்சனை புதுசா உருவாகுது. அப்ப தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல, உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், அதே போல தனியார் தொழில் செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள், குடும்ப பெண்கள், ஃபேமிலியில
இந்த சனியும் செவ்வாயும் சூரியன் ராகுவும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பா அரசியல் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். யார நீங்க ரொம்ப அதிகமா போஸ்டிங் பதவியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு. கடைக்கோடி தொண்டனா இருந்தாலும் வேலை செய்யறவனா இருந்தாலும் அவனுக்கு அந்த ஆசை இருக்கு, நாமளும் ஒரு அடி ஜெயிச்சு போவோமே அப்படின்னு. அப்போ நீங்க யார் இடத்துக்கும் நம்பிக்கை வைக்கக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க எப்படி நடந்துக்கணும், சாமி நீங்க சொல்றது என்ன கரெக்டு, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கேன், நீங்க சொன்னது அப்படியே எனக்கு கரெக்டு, சரி ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு, நான் இப்படிதான் ஒரு சிறை தண்டனை இருக்கேன் அல்லது ஜாமீன்ல இருக்குல்ல, ஜாமீனுக்கு முயற்சி பண்றேன், இல்ல அது வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்கு, இல்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஒரு தெரியல. நீங்க அரசு அதிகாரிகளா இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம். அப்போ நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் மிதுன ராசி என்பர்களே, இந்த கிரக யுத்த காலம் என்பது ஒரு பெரிய கனகம் பிறக்கும். அந்த கனகம் பிறந்து அந்த கனகத்தால் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ எச்சரிக்கை தேவை மிதுன ராசி என்பர்களே. இதுல இருந்து எப்படி சாமி வெளியில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எல்லாரும் நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அதையே சொல்லிட்டு போயிட்டாங்கனாக்கா உண்மையை யார் சொல்றது, உனக்கு யார் மணி கட்டுறது? அந்த மாதிரி ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நீங்க தான் சாமி வழிகாட்டு, அந்த பிரச்சனை வந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம ஒரு வழி சொல்லக்கூடிய அந்த பரிகார பிராயச்சித்தங்களை மனமு வந்து முழு நம்பிக்கையோடு அலட்சியம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயகார.